ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய அரையாண்டு தேர்வுக்கான முக்கிய 5 மதிப்பெண் வினாக்கள் 11ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் பார்க்க போகிறோம். 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்களை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ 5 மதிப்பெண் வினாக்களை பதிவிடுறோம். இந்த வினாக்கள் மட்டுமே போதுமானது. இதை நல்லா படிச்சிங்கன்னா அரையாண்டு தேர்வில் அதிகமான மதிப்பெண் எடுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் பப்ளிக் எக்ஸாமுக்கும் இந்த கொஸ்டின்ஸே போதுமானது. நாம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமை முதன்மைப்படுத்தி தான் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணுவோம். பப்ளிக் எக்ஸாமுக்கும் இந்த கொஸ்டினே போதுமானது. அதனால் கொஸ்டின்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஸ்டினை முழுமையாக உள்வாங்கி கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களால் ஆன்சரை மைண்டில் வச்சுக்க முடியும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா? கொஸ்டின் நம்பர் 2, உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களின் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை விளக்குக. கொஸ்டின் நம்பர் 3, பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் யாவை? இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு மிக முக்கியமான வினாக்கள். அந்த வினாக்களை நல்லா படிக்கணும். முதல்ல அந்த வினாக்களை படிக்கணும். எல்லா கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம் லெசன் பை லெசனாக. ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மிகவும் முக்கியமான வினாக்கள். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4, பறவைகளின் அகச்சட்டகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடுக. கொஸ்டின் நம்பர் 5, நிடேரியாவின் பண்புகள் குறிப்பிடுக. இணைப்பு திசுக்களை வகைப்படுத்தி அவற்றின் செயல்களை தருக. கொஸ்டின் நம்பர் 6, எபித்திலியம் என்றால் என்ன? அதன் பல்வேறு வகைகளின் பண்புகளை தருக. நியூரானின் படம் வரைந்து பாகம் குறி அல்லது நரம்பு திசுவின் அமைப்பை விவரி. கொஸ்டின் உங்களுக்கு இப்படின்னு கேட்கலாம். நியூரானின் படம் வரைந்து பாகம் குறி அப்படின்னு கேட்கலாம், அல்லது நரம்பு திசுவின் அமைப்பை விவரி அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 9, தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். கொஸ்டின் நம்பர் 10, தவளையின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. கொஸ்டின் நம்பர் 11, தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. இந்த 2 இனப்பெருக்க மண்டலத்திலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. நல்லா படிச்சுக்கங்க. கொஸ்டின் நம்பர் 12, மண்புழுவின் கழிவு நீக்க மண்டலத்தை விவரி அல்லது நெப்ரிடியங்களின் வகைகளை விவரி. இந்த கொஸ்டின் ஒன்று மண்புழுவின் கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது நெப்ரிடியங்களின் வகைகளை விவரி அப்படின்னு கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க. கொஸ்டின் நம்பர் 13, கல்லீரலின் பணிகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 14, நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 15, புகைப்பிடித்தால் ஏற்படும் தீய விளைவுகளை பட்டியலிடுக. இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட கொஸ்டின். அதனால் நல்லா இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. புகைப்பிடித்தால் ஏற்படும் தீய விளைவுகளை பட்டியலிடுக. கொஸ்டின் நம்பர் 16, சுவாச மண்டல கோளாறுகளை பட்டியலிடுக. கொஸ்டின் நம்பர் 17, சுவாசத்தின் பணிகள் யாவை? கொஸ்டின் நம்பர் 18, நிணநீர் என்றால் என்ன? அதன் பயன் யாது? கொஸ்டின் நம்பர் 19, இதயத்தின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால் படத்தை நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20, நெப்ரான் அமைப்பை விவரி. கொஸ்டின் நம்பர் 21, கழிவு நீக்க மண்டல குறைபாடுகள் சிலவற்றை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 22, பல்வேறு எலும்பு முறிவுகள் யாவை? கொஸ்டின் நம்பர் 23, இயன் மருத்துவம் பிசியோதெரப்பி என்றால் என்ன? இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்கங்க. கொஸ்டின் நம்பர் 24, எலும்பு மண்டல குறைபாடுகளை விவரி. தோலில் காணப்படும் உணர்வேற்பிகளை விளக்குக. மனித மூளையின் அமைப்பை விவரி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனித மூளையின் அமைப்பை விவரி. படம் நல்லா வரைஞ்சி பார்த்துங்க. நியூரானின் அமைப்பை விவரி. இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 28, அட்ரினலின் ஹார்மோன் பணிகளை விவாதி. கொஸ்டின் நம்பர் 29, ஹார்மோன்களின் பணிகளை பட்டியலிடுக. கொஸ்டின் நம்பர் 30, ஸ்டெத்தஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 31, எம்ஆர்ஐ செயல்படும் விதத்தை விளக்குக.
கொஸ்டின் நம்பர் 32 அல்ட்ரா சோனோகிராம் மருத்துவ முக்கியத்துவத்தை கூறுக. கொஸ்டின் நம்பர் 33 பட்டுப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவத்தை கூறுக. 34 இறால் வளர்ப்பின் பொருளாதார முக்கியத்துவத்தை கூறுக. இந்த பட்டுப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவம், இறால் வளர்ப்பின் பொருளாதார முக்கியத்துவம், இந்த 2 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுக்கங்க. அடுத்து அரக்குப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவத்தை கூறுக. செயற்கை முறை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியை விவரி. மண்புழு உரம் தயாரித்தல் விவரி. இந்த மண்புழு உரம் தயாரித்தல் கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, நல்லா படிச்சுக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே போதுமானது பப்ளிக் எக்ஸாமுக்கும் கூட. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க.